ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலமா பஞ்சாயத்து அலுவலகங்கள்ல காலியா இருக்கிற பஞ்சாயத்து செக்ரட்டரி அதாவது ஊராட்சி செயலாளர் பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. தற்பொழுது இந்த பணிக்கான நேர்காணல் நடைபெற இருக்கிற நிலையில அரசு அறிவித்துள்ள முக்கியமான தகவல்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்பு குழுல மறக்காம இணைங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மூலமா பஞ்சாயத்து அலுவலகங்கள்ல காலியா இருக்கிற பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்புல பாத்தீங்கன்னா மொத்தம் 1483 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருந்தாங்க. இந்த பணிகளுக்கு பாத்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன்றதுனால இந்த பணிக்கு அப்ளை பண்றவங்களோட எண்ணிக்கை அதிக அளவுல இருக்கு. மேலும் இது மாவட்ட வாரியா இந்த வேகன்சிஸ் ஃபில் பண்றதுனால சொந்த ஊரிலேயே அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும்ன்றதுனால நிறைய நபர்கள் இந்த பணிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இந்த பணிக்கு நேர்காணல் எப்போதுலேருந்து நடைபெற இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4/12/2025 12/12/2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணல் நடைபெறதா இருக்குது. இந்த நேர்காணல் நடைபெற்றது முடிஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் எப்போ வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15/12/2025 16/12/2025 பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வெளியிடுறதா இருக்காங்க. மேலும் இந்த பணிக்கு நேர்காணல் நடத்துறதுனால இந்த நேர்காணலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு அரசு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்ஆர்டிக்கு பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ 4/9/2025 அன்னைக்கு இந்த அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அரசாணை படி பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரிவிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை tnrd.gov.in என்ற இணையதளம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலும் யார் யாரெல்லாம் இந்த இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலமாக தகவல்களை தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் வரலைன்னா நீங்கள் tnrd.gov.in என்ற இணையதளம் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நேர்காணல் எப்பொழுது நடைபெறும் மற்றும் நேர்காணல் நடைபெறும் நாளை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த நேர்காணலுக்கு உங்களுக்கு குறிப்பிட்டு இருக்கிற நாள் மற்றும் நேரம் எப்போ அப்போதான் கலந்துக்கணும்ன்ற டீட்டெயில்ஸை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்கேஸ் அந்த ஷெட்யூல் பண்ண நாளில் நீங்கள் கலந்துக்காம விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் மீண்டும் நடத்தப்பட மாட்டாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த நேர்காணலில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய மார்க் ஷீட் அதாவது மதிப்பெண் சான்றிதழை சமர்ப்பிக்கணும். ஐடென்டி ப்ரூஃப் அதாவது டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக் நீங்கள் சமர்ப்பிக்கணும். டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் ப்ரூஃப் இருந்தால் அந்த ப்ரூஃபும் சமர்ப்பிக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பர்சன் வித் டிசேபிள் சர்டிஃபிகேட், டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் உள்ளிட்ட சான்றிதழ்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 செட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கணும். ஸோ 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். அதாவது உங்களுடைய சிக்னேச்சரை பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு அந்த 2 செட்டு காப்பீஸை நீங்கள் எடுத்துகிட்டு இன்டர்வியூக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். மேலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வரணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற அரசு வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் மறக்காமல் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.